தூத்துக்குடி மாவட்டம் செல்வ விநாயகபுரத்தில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வீட்டின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் 11 மாத பெண் குழந்தை தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன். வணக்கம். தூத்துக்குடியில் உள்ள சின்னகண்ணபுரம் செல்வ விநாயகபுரத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து ஆனந்த் ராதா ஈஸ்வரி தம்பதியினருக்கு 11 மாத குழந்தை ஆதிரா பலி. காயமடைந்த தாய் ராதா மகேஸ்வரி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அதிர்ஷ்டமாக வீட்டில் இருந்து 10க்கும் மேற்பட்டோர் உயிர் தப்பினர். தூத்துக்குடி சின்னகண்ணபுரம் பகுதியில் உள்ள செல்வநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன். இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவரது மகள் சிவரஞ்சனிக்கு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று தற்போது குழந்தை பிறந்துள்ளதால் தனது தந்தை ஜெகன் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இன்று சிவரஞ்சனிக்கு பிறந்த நாள் 1 மாத குழந்தை பெயர் வைக்கும் நிகழ்ச்சி ஜெகன் வீட்டில் வைத்து நடைபெற்று வந்தது. ஜெகன் வீட்டின் எதிரே வசித்து வருவோர் ஆனந்த் மற்றும் ராதா மகேஸ்வரி தம்பதிகள். ஆனந்த் கார் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 13 வயதில் ஒரு குழந்தை மற்றும் 11 மாத குழந்தை ஆதிரா ஆகியோருடன் வசித்து வந்த நிலையில் ஆனந்த் கார் ஓட்டுவதற்காக வெளியே சென்று உள்ள நிலையில் மகன் பள்ளிக்கு சென்று உள்ளார். ராதா மகேஸ்வரி மற்றும் 11 மாத குழந்தை ஆதிரா வீட்டில் உள்ளனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் எதிரே உள்ள சிவரஞ்சனிக்கு வீட்டில் நடைபெறும் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கலந்து கொள்வதற்காக ராதா மகேஸ்வரி தனது 11 மாத குழந்தையுடன் ஆதிரா சென்றுள்ளார். அங்கே இந்த நிகழ்வில் வீட்டின் மேல்கூரை இடிந்து அந்த குழந்தை சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளது. தாய் அதிர்ஷ்டமா உயிர் தப்பி மற்றும் 11க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தூத்துக்குடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மேற்கூரை இருந்து வந்த 11 மாத குழந்தை தலை சிதறி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.